ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 2023ல ரிலீஸ் ஆன ஒரு அருமையான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, தன்னுடைய அம்மாவோட சர்ஜரிக்காக பணம் சேர்த்த ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோ, அவன் ஒரு பாக்ஸர் வேற, கடைசியில வேற வழியே இல்ல, அப்பா கிட்ட பணத்தை கேட்டுற வேண்டியதா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். ஆக்சுவலா இவன் பிறந்ததுல இருந்து இவங்க அப்பாவை பார்த்ததில்ல. இவங்க அப்பா ஒரு கொரியன், நம்ம ஹீரோவோட அம்மா ஒரு பிலிப்பைன்ஸ். சோ ரெண்டு கண்ட்ரியோட காம்பினேஷன் பிறந்தவன் தான் நம்ம ஹீரோ. அவங்க அப்பா கொரியால ஒரு வெல் செட்டில்டு பர்சன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இதனால அவங்க அப்பாவை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கறதுக்காக கொரியாக்கு வரா நம்ம ஹீரோ. எந்த நேரத்துல காலடி எடுத்து வச்சானோ வரவும் போறவெல்லாம் இவனை போட்டு தள்ள பாக்குறான். ஏன்டா எதுக்காக இதெல்லாம், ஒரு பணம் கேட்டு வந்தது குத்தமா அப்படிங்கறத ரொம்பவே பங்கமான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் தி சைல்டி. சோ வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஓவர் வித் விக்கி. படத்தோட ஓப்பனிங்லயே அடிக்கிறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு வேர் ஹவுஸ், அங்க ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கடத்திட்டு வந்தவன் சீஃப் சோ அப்படின்னு ஒரு ஆளுக்கு போன் பண்ணி, நீங்க சொன்ன ஆளை தூக்கியாச்சு, ஆனா நீங்க பில்டப் விட்ட அளவுக்குலாம் இவன் ஒர்த்தா தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டே வெளியே வரான். ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்கிற சீஃப் சோவும் என்ன ஆனாலும் கட்ட அவுத்துறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கடத்திட்டு வந்தவனும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்களை பார்த்தோன்னே பொட்டி பாம்பாடிங்க எங்க கூட வந்துட்டா, இப்ப கட்டி போட்டுதான் வச்சிருக்கோம், நம்ம இந்த ஜாப்பனீஸ் காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து டீல் பண்ணுவோம்ல, அந்த வேர் ஹவுஸ்ல தான் இருக்கும், முன்னாடி டோர் ஓபன்ல தான் இருக்கும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இவன் போனை கட் பண்ண உடனேயே பின்னாடி ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அவன் இரும்பு ராடை எடுத்துட்டு வந்து ரெண்டு பேத்தையும் பொளக்கறான். இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இவன் பக்கத்துல ஆல்ரெடி ஒருத்தன் பாதுகாப்புக்கு இருந்தான், அவனை போட்டு தள்ளிட்டு தான் வந்திருக்கான் பயபுள்ள. இத்தனை சம்பவம் பண்ணிட்டு ஸ்டைலா தம் அடிச்சு நின்று இருக்கான். கொஞ்ச நேரத்திலே அந்த வேர் ஹவுஸோட டோர் மறுபடியும் ஓபன் ஆகுது. அடி வாங்குறதுக்குனே 3 பேர் அளவெடுத்த மாதிரி வந்து நிக்கிறானுங்க. அதுல சென்டர்ல கண்ணாடி போட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் அந்த சீஃப் சோ. வந்தவன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கனக்கொடூரமா செத்து கிடக்கிறத பார்க்கும் போதே பயபுள்ளைக்கு ட்ரௌசர் கலந்து ஆரம்பிக்குது. ஐயோ சிங்கத்தை அவுத்துட்டானுங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்கடா அப்படின்னு சத்தம் போடும் போதே வேர் ஹவுஸோட டோர் மொத்தமா க்ளோஸ் ஆயிருது. பாவம், இதுல டோர்ல சிக்கின ஒருத்தன் தலை மொத்தமா நஞ்சு போயிருது. மீதி இருக்கிற 2 பேரும் கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா இவனுக்கு தான் கடத்திட்டு வந்தவன் எங்க இருக்கானே தெரியலையே, மொத்தமா கருகும்னு இருக்கு. திடீர்னு எங்கேயோ இருந்து வந்த கத்தி ஒருத்தன் மூஞ்சிலேயே சொருகுது. செகண்ட் விக்கெட்டும் அவுட்டு. கடைசியா மிச்சம் இருக்கிறது அந்த சீஃப் சோ மட்டும்தான். அவன் கையிலயும் ஒரு புல்லட் இறங்குது. பயபுள்ள கதி கலங்கி போயிடுறான். எப்படியாவது தட்டு தடுமாறி வெளியே போலான்னு சற்று கிட்ட நோண்டிட்டு இருக்கும் போதே அந்த கடத்திட்டு வந்தவன் கன்னோட வந்து நிக்கிறான், ஸ்டைலா தம் அடிச்சுக்கிட்டே. என்ன நண்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இவன் கேட்கும் போதே சீஃப் சோவோட மூஞ்சில மரண பீதி தெரியுது. நான் தான் மறுபடியும் சந்திப்போம்னு சொன்னேன்ல அப்படின்னு இவன் சொல்லும் போதே சீஃப் சோ இருந்துட்டு, டே அந்த விஷயத்த மனசுல வச்சு எதுவும் பண்ணிராதரா, நான் உனக்கு பணம் கொடுக்கறேன்டா அப்படின்னு சொல்றான். இதுல காண்டானவன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்டா, நம்மளுக்குள்ள எதுக்குடா பணத்தை பத்தி பேசுறேன்னு சீஃப் சோவோட கால்ல மறுபடியும் ஷூட் பண்றான். அவனும் பாவம் நரவிக்கிட்டே போறான். அப்பவும் இவன் விடுற மாதிரி இல்ல. டே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுற அப்படின்னு அவன் ஷூவத்தோட வந்ததுக்கே பயபுள்ளை கோவம் வந்துருது. எவ்வளவு காஸ்ட்லி ஷூ தெரியுமா, அதை போய் ரத்தக்கரை பண்றியடான்னு சொல்லி அதுக்காக மறுபடியும் ஷூட் பண்றான். அதுக்கப்புறம் ஷூவை தொடச்சிட்டு வெள்ளை கலர்ல ஒரு கோட் போட்டு வரான். ஏன்னா இவன் ட்ரெஸ் அழுக்காக கூடாதாமா. வந்தவன் கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவரையும் கொண்டு வந்திருக்கான். அப்ப சீஃப் சோ கிட்ட போய், இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு உன்னோட இதயத்தை வெளியே எடுக்க போறேன், கத்தியால குத்துறதை விட இந்த வலி ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லும் போதே பயபுள்ளைக்கு பயம் தாண்டவம் ஆடுது. டே உனக்கு எவ்வளோ பணம் வேணா கொடுக்குறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுறா அப்படின்னு கெஞ்சறான். அதுக்கு இவன் இருந்துட்டு, நீ என்னை தப்பா நினைக்காத, நம்ம 2 பேருமே ப்ரொஃபஷனலான ஆளுங்க, நம்ம கேரியர்ல இது ரொம்ப சாதாரண விஷயம். சோ யாரு பணம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தானே நம்ம உண்மையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே அந்த ஸ்க்ரூ டிரைவரை சீஃப் சோவோட வாயில வச்சு நம்பி எடுத்துட்டு இருக்கான். அவன் கதற சத்தம் தான் கேக்குது. அங்க சீனும் கட் ஆகுது. சோ இப்ப கடத்தப்பட்டவன் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர், காசுக்காக என்ன வேணா பண்ணக்கூடிய ஒருத்தன். இவனை நம்ம ஏஜென்ட்னு வச்சுக்கலாம். இங்கதான் டைட்டில போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறானுங்க. ஓப்பனிங் சீன்லயே பிலிப்பைன்ஸ்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு பாக்ஸிங் மேட்சை தான் காட்டுறாங்க. அங்க வேடிக்கை பார்க்க வந்தவனுங்க வெறித்தனமா சண்டை போட்டு இருக்கிற 2 பேர்த்து மேலையும் பணத்தை கட்டிட்டு இருக்கானுங்க. நம்ம ஏஜென்ட்டும் அங்கதான் இருக்கான். ஸ்டைலா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே நடந்துட்டு இருக்கிற மேட்சை பார்த்துட்டு இருக்கான். இங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி ரத்த கலரியோட அந்த மேட்ச்ல ஜெயிக்கிறான் பாத்தீங்களா, சிகப்பு
கருப்பு கலர் ட்ரௌசர் போட்டவன் இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. இங்க ஹீரோ மேல பெட் கட்டி பணத்தை ஜெயிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. அவனுங்க ஜெயிச்சதுக்காக ஹீரோ கிட்ட கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு தம்பி அடுத்த வாரம் இன்னொரு மேட்ச் இருக்கு மறந்துடாதன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறானுங்க. பாவம் தம்மா துண்டு காசு சம்பாதிக்கிறக்கே மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சு ரத்த சிந்து சம்பாதிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கான் ஹீரோ. வீட்டுக்கு வந்த ஹீரோவும் அவனோட அம்மாவை தான் போய் பாக்குறான். பாவம் அவங்க கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம படுத்த படிக்கையா இருப்பாங்களாட்டு இருக்கு. இப்பவும் கூட அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத அவங்க மூச்சுடுறதை வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. இப்படிப்பட்ட தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனைய பாத்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்லையாட்டு இருக்கு. ஆனா அவங்க அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்றான் ஹீரோ. நெக்ஸ்ட் சீன்லயே ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோமை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற குழந்தைங்களா ரொம்ப சந்தோஷமா ஆரவாரமா விளையாடிட்டு இருந்தாலும் அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் முன்னாடி ஒரு போர்டு இருக்கு. அதுல பினான்சியல் சர்க்கம்டன்ஸ்னாலையும் இந்த பில்டிங் சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தினாலையும் நவம்பர் 30 இந்த ஹோம் பர்மனண்டா க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த கண்ணாடி போட்டிருக்கிறவர் தான் இந்த ஹோமுக்கு இன்சார்ஜ். ஹீரோவும் இவரை மீட் பண்றதுக்கு தான் வந்திருக்கான். இவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம என்ன தம்பி இந்த டைம் அடி ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஒரு கண்ணையே திறக்க முடியாத நிலைமையில இருக்கு அப்படின்னு ஓட்டு நோட்டிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இருக்கிற கடுப்புல எதுவுமே பேச முடியாத நிலைமையில உட்காந்துருக்கான். சரிடா உங்க அம்மா எப்படி இருக்காங்க, கூடிய சீக்கிரம் உங்க அம்மாக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும், அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இவனால எந்த பதிலும் சொல்ல முடியல. ஏன்னா இவன் இவ்வளவு அடி வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு இவனோட டெய்லி ரொட்டீன் லைஃப்கே பத்துறது இல்ல. ஆக்சுவலா ஹீரோ அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சு தர சொல்லி இந்த ஆர்பனேஜ் இன்சார்ஜ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பானாட்டிருக்கு. அதுக்காக தான் வந்திருக்கான். அவரும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுப்பா, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு எங்க அம்மாவோட உடம்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா இந்த ஆளை தேடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு கோவமா பேசுறான். அந்த அளவுக்கு அவங்க அப்பா மேல வெறுப்புல இருப்பானாட்டிருக்கு. அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் பணத்தையும் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பைபிள்ல சோகமா ஒரு பாருக்கு வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது அங்க வர ஒருத்தன் ஹீரோக்கு ஒரு பியரை ஃப்ரீயா வாங்கி கொடுக்குறான். லாஸ்ட் டைம்ல உன் பேர்ல தான் நான் பணம் கட்டி ஜெயிச்சேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் ஒரு ஜுவல்லரி ஷாப்பை ஆட்டையை போட போறோம், நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்கும் போது ஹீரோக்கு அதுல இஷ்டம் இல்ல. ஆனா ஹீரோக்கு நிறைய பணம் தேவை இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இவனுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. அப்ப அந்த ஆள் வந்துட்டு நீ கடைக்குள்ள வந்து திருடணும்னு அவசியம் இல்ல, கடைக்கு வர பவர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அங்க வர செக்யூரிட்டிஸ நீ டைவர்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றான். இதுல ஹீரோக்கு பெருசா இஷ்டம் இல்லையாட்டிருக்கு. அங்கிருந்து வெளியே வந்துடுறான். இந்த பாருக்கு வெளியவே தான் நம்ம ஏஜென்ட்டும் ஒரு கார்ல உட்காந்து ஹீரோவை நோட்டம் விட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோக்கும் அவங்க அம்மாவை பார்க்கும்போது ரொம்பவே ஃபீல் ஆகுது. அதனால இந்த திருட்டுல அவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். சோ ஹீரோவை கூப்பிட்டு வந்தவன் அவன் கையில ஒரு கன்னையும் கொடுத்து நீ போய் மெயின் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணு, திருடி முடிச்ச உடனே நீ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்கிறான். இவன் பேச்சை நம்பிட்டு ஹீரோவும் வந்து மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா 10-15 பேர் ஹீரோவை கனக்கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பாக்ஸருங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அவனுங்களை அடிச்சு சமாளிக்கிறான். பட் ஆளுக அதிகமா இருந்தனால இவனுக்கும் அடி உழுகுது. இவனும் கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிக்க பாக்குறான். ஒன்னும் வேலைக்கு நடக்கல. வேற வழியே இல்லாம இப்போ ஒருத்தன் கொடுத்தா பாத்தீங்களா, அந்த கன்னை எடுத்து இவனுங்களை மிரட்டலான்னு பார்த்தா இவனுங்களை சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் ஹீரோக்கு சந்தேகம் வந்து கன்னை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள புல்லட் இல்ல, எம்டி கன்னை கொடுத்து பயவுள்ள ஏமாத்தி இருக்கான். அதனால தலைதெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோ. அவனுங்களும் ஹீரோவை விரட்டுன்னு விரட்டுறானுங்க. ஒரு கட்டத்துல ஒரு கார்ல மோதி விழுந்துடுறான் ஹீரோ. அதை ஓட்டிட்டு வந்திருக்கிறது ஒரு லேடி. இதனால ஹீரோவை துரத்திட்டு வந்தவனுங்க அங்கேயே விட்டுட்டு போயிடுறானுங்க. அந்த லேடியும் ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் தான் ஓவர் ஸ்பீட்ல வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்பவே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து செக் பண்றா. அந்த ஹாஸ்பிட்டல் காரணங்களும் இருக்கிற அத்தனை டெஸ்டையும் எடுக்கிறானுங்க ஹீரோக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் பண்ண லேடி ஹீரோவை பார்த்து நடந்த விஷயத்துக்கு சாரி சொல்லிட்டு அவங்க கையில கொஞ்சம் அமௌண்ட்டையும் கொடுக்கறா. இவன் இருக்கிற நிலைமைக்கு அந்த அமௌண்ட்டை வாங்கி தானே ஆகணும். ஆனா இவ கொரியன்ல பேசும்போது ஹீரோ ஃப்ளூயண்டா கொரியன்ல பதில் சொல்றதை கேட்கும் போது அவளுக்கு ஷாக் ஆகுது. உன்னை பார்த்தா ஃபுல்லா கொரியன் மாதிரியும் தெரியல, ஒருவேளை நீ கோப்பினோவோ இருப்பியோ அப்படின்னு நக்கலா கேட்டுறா. அதாவது கொரியன் பாதி பிலிப்பைன்ஸ் பாதி கலந்த கலவையா இருப்பியா அப்படின்னு ஓட்டுறா. இதை கேட்கிற ஹீரோக்கு கோவம் வந்துருது. பணத்தை மட்டும் வாங்கிட்டு பைபிள கோவமாங்கிறது வெளியே வந்துடுறான். அப்ப கரெக்டா ஹீரோக்கு அந்த ஆர்பனேஜ் இன்சார்ஜ் கால் பண்றாரு. பையனும் அரக்க பறக்க வந்து அவரை மீட் பண்ணா. இவன் ஆல்ரெடி கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தம்பி நான் உன் அப்பாவை கண்டுபிடிக்கல, அவருதான் எங்களை கண்டுபிடிச்சாரு, உண்மையை சொல்லணும்னா உங்க அப்பாவுக்கு உன் மேல ரொம்பவே அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற நிலைமையில இல்ல, கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அவர் உன்னை வந்து மீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கொரியால யூஸ் பண்ற ஒரு போன் கார்டை இவர் கிஃப்ட் பண்றாரு. இன்கேஸ் நீ கொரியா
கொரியாக்கு போனேன்னா போன் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஹீரோவோட வீட்டுக்கு சில பேர் வராங்க. இத அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஏஜென்ட்டும் நோட்டை விட்டுட்டு தான் இருக்கான். இவன் ஏன் ஹீரோவை சுத்தி சுத்தி வரான்னு தெரியல. இப்ப வந்திருக்கிறவனுங்க கொரியால இருந்தா வந்திருக்காங்க. ஹீரோவோட அப்பா தான் இவனுங்களை அனுப்பி வச்சிருக்காரு. அவனுங்களும் ஹீரோ கிட்ட வந்து பேசும்போதுதான் இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அப்ப ஹீரோ வந்தவர் முன்னாடி ஒரு கப் எடுத்து வைக்கிறான். சரி டீ தான் கொடுத்துருக்கான்னு எட்டி பார்த்தா உள்ள பச்சை தண்ணி இருக்கு. ஏன்னா ஹீரோவோட நிலைமை அப்படிதான் இருக்கு. வந்தவரும் அவரோட விசிட்டிங் கார்டை ஹீரோட்ட கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாரு. இவர் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அப்பாவோட லாயர் தான் இவரு. லாயரும் ஹீரோவோட கையில ஒரு கவரை கொடுக்கிறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா விசா பாஸ்போர்ட் எல்லாம் ரெடியா எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. கூடவே ஒரு லேடியையும் கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. நீ கவலைப்படாத, நீ இங்க இல்லாத டைம்ல இந்த லேடி உங்க அம்மாவை பாத்துக்குவாங்க. உங்க அப்பா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல, கொரியால ரொம்பவே பெரிய ஆளு. சோ உங்க அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவரே டைரக்டா பாத்துக்குவாரு. அதனால உடனடியா நீ இப்ப கொரியாக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல கொரியால இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் காட்டுறாங்க. இவன் பேர் டைரக்டர் ஹான். ஹோக்யான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற கம்பெனியோட வாரிசு. ஆன்லைன்ல இவனை பத்தி தான் கழுவி ஊத்தி இருக்கானுங்க. ஹோக்யா ஃபவுண்டேஷன் இல்லீகலா ஃபண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு, இதற்கான ஆதாரம் கிடைக்கல அப்படி இப்படின்னு அதை தான் இவன் விரிக்க பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிற லாயர் காங் இவனுக்கு கால் பண்ணி அவன் ஒத்துக்கிட்டா நாங்க சீக்கிரம் கிளம்பிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இவனும் நான் சில பேர்த்த அனுப்பி வைக்கிறேன், பிளைட் லேண்ட் ஆன உடனேயே அவன் இங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். அதுக்கப்புறம் அதே ரூம்ல படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு பெரியவரை வந்து பாக்குறான் டைரக்டர் ஹான். இவரு வேற யாரும் இல்ல, இவனோட அப்பா தான். அந்த ஹோக்யாங் கம்பெனியோட ஃபவுண்டரே இவரு தான். ரொம்பவே கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காராட்டு இருக்கு. அப்ப அவரை பார்த்து கவலைப்படாதீங்க, உங்களோட ரெண்டாவது பையன் பிலிப்பைன்ஸ்ல இருந்து கிளம்பிட்டான், கூடிய சீக்கிரம் இங்க வந்துருவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். சோ இந்த டைரக்டர் ஹான் அப்படிங்கிறவன் நம்ம ஹீரோக்கு அண்ணமுறை ஆகுது. இவரு தான் ஹீரோவோட அப்பா. ரொம்பவே மோசமான நிலைமையில இப்ப இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ பிளைட்டும் ஏறிடுறான். இதுல லாயருக்கும் ஹீரோக்கு மட்டும் பிசினஸ் கிளாஸ் இருக்கு. இவன் பாவம் எதுக்கு கூப்பிட்டு போறாங்கன்னே தெரியாம சின்ன புள்ளத்தனமா டச் ஸ்கிரீனை நோண்டிட்டு கிடக்குறான். அங்க இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ்க்கு எக்கனாமிக் கிளாஸ்ல தான் சீட்டை போட்டு கொடுத்துருக்கானுங்க. அவனுங்களும் எப்படி இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே அதே எக்கனாமிக் கிளாஸ்ல பேக் சைட்ல தான் நம்ம ஏஜென்ட்டும் உட்காந்துட்டு இருக்கான். பயப்புள்ள கனக்கொடூரமா இவனை ஃபாலோ பண்றான். ஏன் எதுக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பிளைட் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே அந்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஆனா ஏஜென்ட் மட்டும் ஸ்டைலா உட்காந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இருக்கான். பிசினஸ் கிளாஸ்ல பார்த்தா லாயரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஆனா இன்னும் ஹீரோ அந்த டச் ஸ்கிரீன்ல கிடைக்கிற படத்தை எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஏஜென்ட் அங்க வந்துடுறான். இதுல ஹீரோவை மூஞ்சிக்கு மூஞ்சி பக்கத்துல பாப்பா பாருங்க. ஒரு நிமிஷம் ஹீரோக்கே டர் ஆயிருது. தம்பி பரவாயில்லையாப்பா, உங்க அப்பா பிசினஸ் கிளாஸ்ல உனக்கு போட்டு கொடுத்துருக்காரு, ரொம்ப பணக்காரரா இருப்பாராட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த பிளைட் நாளைக்கு காலையில ரீச் ஆயிரும். ஆமா உன்னை ஏன் இவ்வளவு அவசரமா கூட்டு போறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா பேந்த முழிச்சிட்டு இருக்கான் ஹீரோ. ஓ நான் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா, சரி உன்னோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ, இப்பத்துக்கு நீ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமா உன்னை எதுக்காக கொரியாக்கு கூட்டு போறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சரி அதை விட்டு தள்ளு, நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். நீ கொரியாவை ரீச் பண்ணிட்டீனா முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல பேச கத்துக்கோ, கொரியன் தெரியுங்கிற மாதிரி காட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. யாரா நீ, எதுக்குடா சம்பந்தமே எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, தம்பி நான் தான் ஆல்ரெடி சொன்னனே நான் உன்னோட ஃப்ரெண்டுப்பா, சொல்ல போனா வாழ்க்கையில நீ பாக்குற கடைசி ஃப்ரெண்டு நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பிளைட் அட்டெண்டர் லேடி வந்து இவனை எக்கனாமிக் கிளாஸ்ல இருந்து பிசினஸ் கிளாஸ் போக சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஏஜென்ட் மறுபடியும் ஹீரோ கிட்ட, ஏண்டா உனக்கு மூளைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, எதுக்கு உன்னைய இவ்வளவு அவசரமா கொரியாக்கு அவங்க கூட்டு போகணும், அதுவும் ஒரே நாள்ல உனக்கு விசா பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிருக்காங்கடா, இது உனக்கு ஆடா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஏஜென்ட் சொல்லிட்டு போனது இப்பதான் ஹீரோக்கு உரைக்குதாட்டு இருக்கு. பயபுலைக்கு கொஞ்சமா பதட்டம் வர ஆரம்பிக்குது. லாயரை திரும்பி பார்த்தா அவன் எப்பவும் போல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பிளைட்டும் கொரியாவை ரீச் பண்ணிருது. அங்கிருந்து வெளியே வரும் போதே லாயர் யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப லாயர் இருந்துட்டு அதுக்குள்ளேயும் நீயும் ரிட்டர்ன் வந்துட்டியா, உனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கேன்னு கேட்கும் போதுதான் யாருக்கிட்ட பேசுறாருங்கிறதே நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பிலிப்பைன்ஸ்ல ஒருத்தி கார்ல அடிச்சு தூக்குனா பாத்தீங்களா, அவ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துட்டே லாயர்கிட்ட பேசிட்டு இருக்கா. இவ பேரு யூன். இவ பக்கத்திலேயே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ ஹீரோவை ரொம்ப பாவமா நக்கலா பார்த்துட்டு இருக்கா. அப்ப யூன் இருந்துட்டு, கவலைப்படாதீங்க லாயர், எங்கிட்ட கொடுத்த வேலையை பிசிறு தட்டாம முடிச்சிட்டேன்னு சொல்லும் போதுதான் பிலிப்பைன்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. ஹீரோவை ஜுவல்லரி ஷாப்ல திருடுறதுக்காக ஒருத்தன் கூட்டு போயிருப்பான் பாத்தீங்களா, அவன் கதையை இவ முடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு இன்சார்ஜ் லேடியை விட்டு வந்தாங்க. அவங்களை கனக்கொடூரமா கொண்டிருக்கா. பெட்ல ஹீரோவோட அம்மாவையும் காணும்.
சோ ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தவனுங்க ஹீரோ ஒரு கார்ல ஏத்திட்டு கிளம்பிடுறானுங்க. பின்னாடியே வந்த ஏஜென்ட்டும் இதை நோட்டம் விட்டுட்டு தான் இருக்கான். ஏர்போர்ட்ல இருக்கிற யூன் கிட்ட அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பொண்ணு நான் கேட்டது வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இவளும் ஒரு பாக்ஸை எடுத்து கொடுக்கறா. இது ரொம்ப இப்ப அவசியமான்னு கேட்கும் போது என்னோட சேஃப்டியை நான் பார்த்துதானே ஆகணும், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பாக்ஸோட கிளம்பி போயிடுறா. அதே நேரத்துல டைரக்டர் ஹான் அவனோட ஆளுகளோட ஆளே இல்லாத ஒரு இடத்துல 2 பேத்த அடிச்சு சித்திரவதை பண்ணி இழுத்துட்டு வந்திருக்கான். அதுல ஒருத்தன் இவனை பத்தி தப்பா ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணவன், இன்னொருத்தன் டைரக்டர் ஹான் கூடிய அசிஸ்டன்ட் மாதிரி இருந்து துரோகம் பண்ணவன். ஏண்டா எங்க அப்பா காலத்துல இருந்து இங்க இருக்கே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ துரோகம் பண்ணதுக்கு எல்லா எவிடன்ஸ் எங்க இருக்குறாங்கிற போட்டோவை காட்டுறான். அவனாலையும் எதுவும் பேச முடியல. இதுக்கு மேல உங்களை எல்லாம் விட்டா சரிப்பட்டு வராதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஆர்டிகலை பப்ளிஷ் பண்ணவன போட்டு தள்ளிடுறான் டைரக்டர் ஹானு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் காரனை பார்த்து உன்னை கொல்றதுக்கு பாவமா இருக்கு, சரி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், அங்க ஒரு கார்டு இருக்கு பாத்தியா, அதுக்குள்ள ஓடி போய் பொழைச்சுக்கோ, கரெக்டா நான் 10 எண்ணுவேன், முடிஞ்சா ஜிக்ஸாக்கா ஓடி தப்பிச்சுக்கோ அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கறான். அந்த ஆளுக்கு இவன் மேல சந்தேகம், ஓடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் 1 2 எண்ண ஆரம்பிச்சிடறான். வேற வழியே இல்லாம இருந்தால் ஓட ஆரம்பிச்ச உடனே போட்டு தள்ளிடுறான் டைரக்டர் ஹானு. ஏண்டா நீங்க எல்லாம் உண்மையா இருக்க மாட்டீங்க, கூட இருந்தே குளிபெரிப்பீங்க, நான் மட்டும் 1 இருந்து 10 வரைக்கும் விளக்கெண்ண வச்சு எண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஷூட் பண்ணி கொள்றான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு டைரக்டர் ஹானோட ஆளுங்க சில பேத்த கூட்டு வராங்க. அதுல ஃப்ரண்ட்ல கண்ணாடி போட்டு வர்றாரு பாத்தீங்களா, அவரு தான் டாக்டர். இவங்க அத்தனை பேத்து மூஞ்சியை பார்க்கும் போதே நல்லா தெரியுது அடிச்சு பயமுறுத்தி கூப்பிட்டு வந்திருக்கானுங்கன்னு. அப்ப டைரக்டர் ஹான் இருந்துட்டு, டாக்டர் விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா, நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு, இந்த டைம் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க, ஒழுங்கு மரியாதை வேலையை கரெக்டா முடிங்க அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்பி வைக்கிறான். சோ இவனை எதை பத்தி பேசுறானுங்க, எதுக்கு பிளான் பண்றானுங்கன்னு ஒன்னும் புரியல. அதே நேரத்துல ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த டிரைவர் இருந்துட்டு ஹீரோ கிட்ட அவனோட வயசு என்ன அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இங்கிலீஷ்ல 24 அப்படின்னு சொல்லும் போது, என்னப்பா கொரியன் ஃப்ளூயண்டா பேசுவேன்னு கேள்விப்பட்டேன், ஏன் கொரியால பேசுறதுக்கு என்ன சங்கடம் அப்படின்னு கேக்குறான். பக்கத்துல இருக்கிற லாயர் இருந்துட்டு, டேய் நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சுல, டப்பியை சாத்திட்டு ஓட்டுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மிரட்டி விட்டுறாரு. அதோட வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம 24 வயசு தான் ஆச்சா, ரொம்ப சின்ன பையனா இருக்கானே, வாழ்க்கையில பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு புலம்பும் போதே மறுபடியும் அந்த லாயர் இருந்துட்டு, டே தேவையில்லாத பேசி செருப்படி வாங்காத, மூடிட்டு வண்டி ஓட்டுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மறுபடியும் மிரட்டி விடுறாரு. அப்ப கரெக்டா இவனுக்கு காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஒரு பென்ஸ் கார் வரத டிரைவர் நோட் பண்றான். வந்த காரும் இவனுல ஓவர்டேக் பண்ணாம ஈக்குவலா கூடயே வந்துட்டு இருக்கு. அதை ஓட்டிட்டு இருக்கிறது நம்ம ஏஜென்ட். இத பாக்குற ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. அப்ப ஏஜென்ட் இருந்துட்டு, தம்பி சீட் பெல்ட் போடு அப்படின்னு ஒரு சிக்னலை போடுறான். அப்ப இந்த டிரைவர் காரனுக்கு வேற கோவம் வந்துருது. ஓவர்டேக் பண்ணுவான்னு பார்த்தா கூடயே வந்து வெறுப்பேத்தரானே அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை ஓபன் பண்ணி ஏஜென்ட்டை திட்டலான்னு பார்த்தா பயபுல கன்னை எடுத்து நீட்டுறான். இவனுக்கு அத்தனை பேத்துக்கும் ட்ரௌசர் கல்றது. இப்பதான் ஹீரோக்கு ஏன் ஏஜென்ட் இப்படி சொன்னாங்கிறதும் புரியுதாட்டிருக்கு. பயபுல அவசர அவசரமா சீட் பெல்ட் எடுத்து மாட்டுறான். அதுக்குள்ளேயும் ஏஜென்ட் டிரைவரை போட்டு தள்ளிடுறான். இதனால கார் கண்ட்ரோலை இழந்து பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள கண்ணா பின்னாடி போய் முட்டி நிக்குது. நம்ம ஹீரோவும் கண்ணை முழிக்க முடியாம முழிக்கும் போது அங்க வர ஏஜென்ட் லாயர்ல இருந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறான். அப்ப கரெக்டா டைரக்டர் ஹானுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அந்த சைடு பேசுற, உனக்கு தேவையானதை நான் தூக்கிட்டேன், எனக்கு பணம் வேணும்னு கேட்டு மிரட்டுறான். இத கேட்கும் போதே டைரக்டர் ஹானுக்கு செம்ம காண்டாகுது. அவன் ஆளுங்க அத்தனை பேத்துக்கிட்டு எல்லாரும் ரெடி ஆகுங்கடா அப்படின்னு ஆர்டர் போடுறான். அதே டைம்ல பாதி மயக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிற ஹீரோ சுத்தி பார்த்தா எல்லாருமே செத்து கிடக்குறானுங்க. இவனும் தப்பிச்சா போதுன்னு வெளியே வரலான்னு பார்த்தா ஸ்டைலா நின்னு புக்கு படிச்சிட்டு இருக்கா ஏஜென்ட். பயபுல எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணாலும் அசால்ட்டாவே ஹேண்டில் பண்றான். அப்ப ஏஜென்ட் ஹீரோவை பார்த்து கன்னை காமிச்சிட்டு, தம்பி இங்கிருந்து ஓடணும்ல ட்ரை பண்ணாத, நான் எப்பவுமே உனக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு, யாரா நீ, எதுக்குடா என்னோட லைஃப்ல வந்து பிரச்சனை பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஏஜென்ட் வந்துட்டு, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேனே நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்ப்பா, நான் உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு சமக்கம் வந்துருது. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டே சம்பவம் பண்ணிட்டு இருக்கே, யாருதான் சாமி நீ, உனக்கு என்னடா வேணும்னு கேட்கும் போது, இங்க பாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உனக்கு புரியாது, ஆனா கூடிய சீக்கிரம் சாகருக்குள்ளே நீ தெரிஞ்சுக்குவ, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேனே நீங்க வந்ததே சாகருக்கு தான் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஃபிளைட்லயும் இதே விஷயத்தை ஹீரோவோட காது கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். இதை கேட்ட உடனே இவனுக்கு பதட்டம் தாங்க முடியல. கண்ணா பின்னான்னு தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோ. இவனும் காட்டு வழியில சுத்தி சுத்தி ஓடி எப்படி வெளியே வந்தாலும் அசால்ட்டா கார்ல வந்து நிக்கிறான்.
அந்த இடத்துக்கு நம்ம ஏஜென்ட். இவனுக்கு பாவம் என்ன பண்றதுன்னே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஓடுன்னு ஓடுறான். ஏஜென்ட்டும் கார்லயே ஃபாலோ பண்றான். ஹீரோ ரொம்பவே டயர்டாகி போயிடுறான். இதுக்கு மேல ஓட முடியாதுடா அப்படின்னு ஒரு பிரிட்ஜ்ல நின்னுறான் ஹீரோ. எப்படி பார்த்தாலும் இவன் கொண்டு ஓடுவான். இவன் கையால சாகறதுக்கு நம்மளே ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லி அந்த பிரிட்ஜ் மேல இருந்து குதிச்சிடறான். நல்ல வேளை ஒரு லாரி அடிச்சு தூக்க வேண்டியது மயிரிலையில தப்பிச்சிடறான் ஹீரோ. அப்பாடா ஒரு வழியா இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா திரும்பி பார்த்தா ஏஜென்ட் கொஞ்சம் கூட சலசலப்பே இல்லாம அவ்வளோ ஸ்டைலா குதிச்சு லேண்ட் ஆகுறான். லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் பரவாயில்லையப்பா, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஹைட் அதிகமா இருக்குல்ல அப்படின்னு வேற புலம்பிட்டு இருக்கான். ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். ஏஜென்ட்டும் விரட்டுன்னு விரட்டுறான். ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற டனல்குள்ள பூந்தாடுறான். அப்பவும் இவன் விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஏஜென்ட்னால சரியா ஓட கூட முடியல. ஹீரோ டனலை விட்டும் வெளியே போயிடுறான். ஏஜென்ட் வெளியே வரலான்னு பார்த்தா கரெக்டா மழை வர ஆரம்பிக்குது. இவனுக்கு தான் உசுரை விட இவன் போட்டிருக்கிற கோட் சூட்டு ஷூ தானே முக்கியம். அதனால மறுபடியும் டனலுக்குள்ளேயே வந்து நின்னுக்கிறான். அப்ப கண்ணோ பின்னாடி இருமல் வருது. இவனுக்கும் ஏதோ உடம்புல ப்ராப்ளம் இருக்காட்டு இருக்கு. சரி ஓகே இவனை அப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்ததுல ஏதாவது டயர்ட் ஆயிடுச்சா, ஹேர் ஸ்டைல மாறி போயிடுச்சான்னு கண்ணாடியில செக் பண்ணிட்டு ஜாலியா விசில் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கான். இவனை என்ன சொல்றது, எந்த கேட்டகரியில வைக்கிறதுனே தெரியல. அதே டைம்ல டைரக்டர் ஹானோட ஆளுங்க ஆக்சிடென்ட் நடந்த காரையும் கண்டுபிடிச்சிடறானுங்க. லாயர்ல இருந்து ஹீரோ கூட போன எவனுமே உயிரோட இல்ல அப்படிங்கிற விஷயத்த டைரக்டர் ஹான் கிட்ட போன்ல இன்ஃபார்ம் பண்றானுங்க. இதை கேட்கும் போது அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல. யாருடா சாமி இவன் எனக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்குறானே அப்படின்னு சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க உடம்பு முடியாம இருக்கிற அவங்க அப்பாட்ட போய் கேள்விப்பட்டையா உன்னோட பையனை ஒப்படைக்கணும்னா $10 மில்லியன் என்கிட்ட ஒருத்தன் கேட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹானோட ஆளுங்க அந்த டாக்டர்ஸ் குரூப்பை கூப்பிட்டு உள்ள வரானுங்க. சார் எல்லாமே தயாரா இருக்கு, நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹான் அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, என்ன ஆனாலும் சரி நான் அவனை கண்டிப்பா கூட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவும் ஏஜென்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருக்கிற சிட்டிக்குள்ள வந்துடுறான். பட் எங்க போறதுன்னே தெரியல. பேந்த முழிச்சிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு டெலிபோன் பூத் இருக்கிறத பாக்குறான். ஏன்னா ஆல்ரெடி இவன் கிட்ட தானே அந்த ஆர்பனேஜ் இன்சார்ஜ் ஒரு டெலிபோன் கார்டை வேற கொடுத்திருப்பாரு. அதை யூஸ் பண்ணி லாயரோட ஆபீஸ்க்கு கால் பண்ணா கால் ஃபார்வர்ட் ஆகி இவனை ஆக்சிடென்ட் பண்ணி தூக்குனா பாத்தீங்கன்னா அந்த லேடிக்கு தான் கால் போகுது. பயபுல ஹலோன்னு சொன்ன உடனே அவன் கண்டுபிடிச்சிடறான் இவன் தான் அவன். இவன் எங்க இருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தம்பி அங்கேயே இரு, அக்கா 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு அரக்க பறக்க வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ மனசு கேட்காம இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஆர்பனேஜ் இன்சார்ஜுக்கு கால் பண்ணி புலம்புன்னு புலம்புறான். என்னை கூப்பிட்டு வந்தவங்களே கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு. இவன் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு காரு மின்னல் வேகத்துல வந்துட்டு இருக்கு. வேற யாரும் இல்ல, நம்ம ஏஜென்ட் தான். இத பார்த்த உடனே ஹீரோ அங்கிருந்து தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். ஏஜென்ட்டும் விடுற மாதிரி இல்ல, கார்ல விரட்டுன்னு விரட்டுறான். ஒரு கட்டத்துல ஒரு சின்ன முட்டுச்சந்துல கார் முட்டிக்குது. அதுக்கு மேல அவனுக்கு போறதுக்கு வழி இல்ல. அப்பவும் விடுற மாதிரி இல்ல, சன்ரூஃப் ஓபன் பண்ணிட்டாவது துரத்துன்னு முடிவெடுத்திருக்கானாட்டு இருக்கு. ஹீரோவும் தப்பிச்சா போதுடான்னு கண்ணுக்கு சீக்கிரம் முட்டுச்சந்துக்குள்ளெல்லாம் ஓடுறான். பின்னாடியே வந்துட்டு இருக்கிற ஏஜென்ட் இருந்துட்டு தம்பி நீ போன் பண்றதுக்கு இங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும், எப்படின்னு கண்டுபிடியே, ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல்ரா, நீ தான் என்னோட டார்கெட், நான் விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே துரத்துறாவன். பாவம் நம்ம ஹீரோவும் இருக்கிற தெருவுலாம் பூந்து ஓடனா ஏஜென்ட் இருக்கிற பில்டிங் மேல எல்லாம் வந்து துரத்துறான். ஒரு கட்டத்துல ஹீரோக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணி மாசா ஒரு போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்கா ஏஜென்ட். ஹீரோவும் ஓடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளயுமே கன்னை எடுத்து நீட்டிடுறான். தம்பி இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச கெண்டக்காலே சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும் போது ஹீரோ விடுவான் பாருங்க ஒரு பஞ்சு. ஏஜென்ட் வெடத்து போயிடுறான். இந்த கேப்ல ஹீரோ அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். இப்பதான் ஏஜென்ட்டுக்கு ஞாபகம் வருது, ஐயோ இவன் பாக்ஸருங்கிறத வேற நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். ஹீரோவும் ஸ்ட்ரென்த்தே இல்லாம ஓட முடியாம ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. உள்ள ஏறுறா அப்படின்னு ஒரு லேடியோட வாய்ஸ் தான் இவனுக்கு கேக்குது. பின்னாடியே ஏஜென்ட் துரத்திட்டு வரனால பயபுல வேற வழியே இல்லாம அந்த கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிடுறான். ஏஜென்ட்டும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டானே. இவன் காரை தான் ஒரு முட்டுச்சந்துல சொருகி வச்சிருக்கானே, போய் ரிவர்ஸ்ல எடுத்தா கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருது. இவனுக்கு மனசே கேட்கல, டே கஷ்டப்பட்டு வாங்கின கார்ரா அப்படின்னு புலம்பிக்கிட்டே காரை எடுத்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ அந்த லேடிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லும் போது அவளோட மூஞ்சிய பாக்குறான். அடி சண்டாளி, பிலிப்பைன்ஸ்ல என்னை அடிச்சு தூக்குனது நீதானா, அப்ப நீங்க எல்லாம் கூட்டு களவானிகளா அப்படிங்கிறது இப்பதான் இவனுக்கு புரியுது. யாருமா நீ, என்னையாமா சேஸ் பண்றீங்கன்னு கேட்கும் போது கவலைப்படாதரா, சாகரக்குள்ளே எல்லா விஷயமும் நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு ஆப்போசிட்ல கண்ணை காட்டுறா. பார்த்தா டைரக்டர் ஹான் அவன் ஆளுகளோட கிட்டத்தட்ட ஒரு 5-6 கார்ல வந்துட்டு இருக்கான்.
இவ வேணும்ட்டு லைட்டை ஃபிளாஷ் பண்ணி ஹானை வெறுப்பேத்திட்டு ஆப்போசிட்ல போகும்போது இந்த கார்ல இவ கூட ஹீரோ இருக்கிறத ஹான் பாத்துறான். டே எல்லாரும் வண்டியை திருப்புங்கடா அப்படின்ட்டு மறுபடியும் இவளை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏமா எங்கதாமா கூட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது தான் இந்த லேடி யூன் சொல்றாங்க, உங்க அப்பாவை பார்க்கதான்ப்பா கூட்டு போயிட்டு இருக்கேன், அதுக்கு தானே நீ கொரியாக்கு வந்திருக்க, பின்னாடி நம்மளை சேஸ் பண்ணிட்டு வரலாம், அவன் வேற யாரும் இல்ல உன்னோட பிரதர் தான், அவன் தான் உன்னை இங்க கூட்டு வர சொல்லி ஆர்டர் போட்டதே அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே டைரக்டர் ஹான் கிட்ட இருந்து இந்த யூனுக்கு கால் வருது. எதுக்குடி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவனை கூட்டு வந்து எங்கிட்ட தானே ஒப்படைக்க சொன்ன அப்படின்னு அவன் மிரட்டும் போது யூன் இருந்துட்டு எதா இருந்தாலும் லாயர் கிட்ட பேசிக்கோ, எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மகளே அவன் கூட சேர்ந்து உன்னையும் போட்டு தள்ளிடுவா அப்படின்னு ஹான் மிரட்டும் போது முடிஞ்சா ஃபர்ஸ்ட் என்னை புடிடா, அதுக்கப்புறம் கொல்றத பத்தி யோசிச்சுக்கலாம்னு அசால்ட்டா போனை கட் பண்ணிடுறா. இந்த டைரக்டர் ஹான் வேற போன் கட் ஆனது கூட தெரியாம இன்னும் பேசிக்கிட்டு கிடக்குறான். இப்ப இந்த யூனும் ஹீரோவும் போயிட்டு இருக்கிற காரை மொத்தம் 5 கார் சேஸ் பண்ணிட்டு இருக்கு. இவளும் ஃபுல் ஸ்பீட் எடுத்து விருட்டுன்னு ஓட்டுறான். மத்தவனும் ஃபுல் ஸ்பீடா வரும்போது இதுதான் சான்ஸ்னு அடிப்பா பாருங்க ஒரு ஸ்கிட்டு. அத்தனை பேருக்கும் கதி கலங்கி போயிருது. வந்த ரோட்ல அப்படியே யூட்டர்ன் அடிச்சு போயிட்டு இருக்கா. இந்த கேப்ல மத்த காரையெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு ஏஜென்ட்டோட கார் வேற உள்ள பூந்துட்டு வருது. சோ இப்ப ஃபர்ஸ்டா போயிட்டு இருக்கிறது யூனும் ஹீரோவும் இருக்கிற காரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஏஜென்ட். கடைசியா எல்லாத்துக்கும் பின்னாடி வர்றதுதான் டைரக்டர் ஹானும் அவனோட ஆளுகளும். இவளும் வளைஞ்சு போயிட்டு இருக்கா. பின்னாடியே ஏஜென்ட்டும் விட்டு கொடுக்காம விரட்டுறான். அதுக்கு பின்னாடி டைரக்டர் ஹானும் அவனோட ஆளுக வேற. ஒரு டேர்னிங்ல டைரக்டர் ஹானோட ஆளுக வந்தா ஒரு காரு மொத்தமா மல்லாக்க கவுந்துருது. ஒரு கட்டத்துல ஏஜென்ட் யூனோட காருக்கு ஈக்குவலா வந்துடுறான். இதுல ஸ்டைலா வேற போஸ் கொடுத்து டாடா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப யூன் இருந்துட்டு டே நேரா பாடுறான்னு ஒரு சிக்னல் கொடுக்கும் போதுதான் பாக்குறான் ஆப்போசிட்ல ஒரு லாரி பக்கத்துல வந்துருது. பயபுல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இவன் காரு அப்பள மாதிரி நொறுங்கி இருக்கும். மயிரிலையில உயிர் தப்பித்து விட்டான் ஏஜென்ட். இதுதான் சான்ஸ்னு யூனும் போயிட்டு இருக்கும் போதே காட்டுக்குள்ள வண்டியை திருப்பிடுறா. இத கவனிக்காத ஏஜென்ட் அவளை விரட்டுறங்கிற பேர்ல ஸ்ட்ரைட்டா போயிடுறான். பின்னாடியே வந்த டைரக்டர் ஹான் அவனோட ஆளுகளும் அப்படியே போயிடுறானுங்க. ஒரு வழியா இப்பத்துக்கு யூனு ஹீரோவை சேவ் பண்ணிட்டா. இப்பதான் அவன் நடந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. தம்பி நீ உங்க அப்பா பணக்காரங்கன்னு மட்டும்தானே நினைச்சிட்டு இருக்க, அவரை பத்தின முழு விஷயம் உனக்கு தெரியாது. உங்க அப்பா கொஞ்சமா செத்துட்டு இருக்காரு. அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு போகுது. நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா சாதாரண ஆள் இல்ல. ஹாங்யான் கம்பெனியோட சிஇஓ மட்டும் இல்லாம இந்த சியோல்ல நிறைய ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டியும் வச்சிருக்காரு. சொத்து ஏகபோகத்துக்கு இருக்கு. அவரு மட்டும் இறந்துட்டாருன்னா உன்னோட பிரதர் இருக்கான் பாத்தியா டைரக்டர் ஹான், அவனுக்கு அம்மன் ஜல்லி போகாது. ஏன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கிறத யூஸ் பண்ண இப்ப இருக்கிற உங்க அப்பாவோட ஒய்ஃபும் அவரோட பொண்ணும் இருக்கிற எல்லா சொத்தையும் அவங்க எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பொண்ணு யூனை மீட் பண்ணிருப்பா பாத்தீங்களா, அவதான் ஹீரோவோட சிஸ்டர். சோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட டைரக்டர் ஹானு ரொம்பவே கோவப்பட்டாரு. உங்க அப்பா இறந்தாதானப்பா சொத்து அவங்க கிட்ட போகும், அதனாலயே உங்க அப்பாவை பொழைக்க வைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான் டைரக்டர் ஹான். இப்பவாவது புரியுதா தம்பி ஏன் உன்னை கொரியாக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு அப்படின்னு இவ கேட்கும் போதும் ஹீரோக்கு ஒன்னும் புரியல. பேந்த முழிச்சிட்டு இருக்கான். அட லூசு பையில உங்க அப்பாவோட ஹார்ட் பீட் இருக்க கம்மியாயிட்டே போகுது. அதனால உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தாண்டா உன்னை இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீ தேவையில்லை, உன்னோட இதயம் தான் தேவை அப்படின்னு சொல்றா. சோ இவங்க அப்பா தான் டைரக்டர் ஹான் கிட்ட இப்படி ஒரு பையன் இருக்கான், அவனோட ஹார்ட் எனக்கு மேட்ச் ஆகும், அவனை அலேக்கா தூக்கிட்டு வாங்க மொத்தமா உருவீர்லானே சொல்லி இருக்காரு. பயபுள்ளைங்க பாசத்துல இவனை கூப்பிடலையாட்டு இருக்கு. பாவம் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே ஹீரோ ரொம்பவே நொந்து போயிடுறான். யூனும் ஹீரோவை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிட்டு எப்படி பார்த்தாலும் நீ சாகதா போற, என்ன டைரக்டர் ஹான் கிட்ட ஒப்படைக்காம அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற உங்க அம்மா தங்கச்சி கிட்ட உன்னை ஒப்படைச்சா எனக்கு பணம் கிடைக்கும், அதனாலதான் நான் டீல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. கரெக்டா இவளும் ஹீரோவை ஷூட் பண்ண வரும்போது ஏஜென்ட்டோட காரு ஃபுல் ஸ்பீட்ல வந்து இவன் காரை அடிக்குது. அதனால ஹீரோ தப்பிச்சிடறான். இதுதான் சான்ஸ்னு அவனும் இந்த யூனை அடிச்சு போட்டு தலைதறிக்க ஓடுறான். அப்பவும் இவ ஓடுற மாதிரி இல்ல, கண்டபடி ஷூட் பண்ணிட்டு இருக்கா. இந்த யூன் திரும்பி பார்த்தா இன்னும் கார்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கான் ஏஜென்ட். உடனே அவனே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுல அவனோட காரு கண்ணாடி மொத்தமா பொழந்துருது. கரெக்டா யூன் ரீலோட் பண்ற கேப்ல பயபுல மரண மாசம் அவ கார் மேல வந்து உட்காந்து அவளை லாக் பண்ணிடுறான். ஏண்டி எவ்வளோ தைரியம் இருந்தா காரோட கண்ணாடியை சில்லா நொறுக்கி இருப்ப, இன்னும் அதுக்கு வேற நான் செலவு பண்ணுவேன்னு புலம்பிட்டு அவ கதையை முடிச்சிடறான்.
இப்பதான் நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கிற ஹீரோவை காட்டுறாங்க. யூன் கண்டபடி ஷூட் பண்ணதுல இவன் கால்ல ஒரு புல்லட் இறங்கி இருக்கு. பாவம் ரத்த சொட்ட சொட்ட தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டா டைரக்டர் ஹானும் அவ ஆளுகளோட வண்டியும் வந்துருது. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வெடிச்சா இவன் என்னதான் பண்ணுவான். இப்பதான் 2 சைக்கோ கிட்ட தப்பிச்சுட்டு வந்தா 3வது பெரிய சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோக்கு தான் இப்ப இவனோட பிரதர் ஹானை பத்தியும் எதுக்காக இவனை கொரியாக கூப்பிட்டு வந்திருக்காங்கிறத பத்தி ஃபுல்லா தெரியுமே. இருந்தாலும் டைரக்டர் ஹான் இருந்துட்டு வா பிரதர் நான் உன்னை அப்பாவை பாக்குற கூட்டு போறேன்னு கையை நீட்டும் போது பயபுல ஃபுல்லா சரண்டர் ஆயிடுறான். ஏன்னா இதுக்கு மேல ஓடுறக்கு அவன் உடம்புல ஸ்டாமினாவே இல்ல. ஆட வெட்டருக்கு ஆரவாரமா கூட்டு போற மாதிரியே இவனை வீட்டுக்கு கூட்டு வரானுங்க. இதுல டைரக்டர் ஹானோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமே. ஹீரோவோட மூச்சில கொஞ்சம் ரத்தக்கரை இருக்காம அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு விட்டுட்டே அவனுக்கு உள்ள கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். கருணையே இல்லாம ஹார்ட்டை வெளியெடுக்க போறானுங்க. என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றானுங்க. இவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வரத இவன் சிஸ்டர்காரையும் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்ப ஹான் இருந்துட்டு இங்க பாத்தியா ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தவன் கையில கிடைச்சிட்டான் அப்படின்னு நக்கலா வேற பேசுறான். சிஸ்டர்காரிக்கும் செம்ம காண்டாகுது. ஏன்னா ஹீரோவோட ஹார்ட்டை மட்டும் அவங்க அப்பாவுக்கு வச்சுட்டாங்க. எழுதி வாங்கின சொத்து மொத்தமா கிடைக்காம போயிடும். அந்த கடுப்புல ரூமுக்கு வந்த யூன் கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினா பாத்தீங்களா, அதை ஓபன் பண்றா. உள்ள இருக்கிறது கன்னு. இவளும் ஒரு முடிவோட தான் இருக்காளாட்டு இருக்கு. குடும்பமே சைக்கோ குடும்பமா இருக்கு. டைரக்டர் ஹானும் ஒரு வழியா ஹீரோவை அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு வந்துடுறான். பாத்தியா தம்பி உங்க அப்பாவோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு, நீ பண்ண வேண்டிய முக்கியமான கடமை ஒண்ணு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோட கன்னத்துல பொழிச்சுன்னு ஒரு அப்பா போட்டுட்டு சரிவா கடைசியா எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலான்னு போட்டோ வேற எடுத்துட்டு இருக்கான். ஹீரோனால ஒண்ணுமே பேச முடியல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அவன் ஆளுகிட்ட ஏன்டா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆரம்பம் ஆகட்டும் அப்படின்னு ஆர்டர் போட்டோன்னே ஹீரோக்கு புரிஞ்சிருது மல்லாக்கா படுக்க போட்டு ஹார்ட்டை பிரிக்க போறானுங்கன்னு. இவனும் தப்பிக்கலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றான். அவன் ஆளுக விட மாட்டேங்கிறானுங்க. இதுல டைரக்டர் ஹான் வேற ஆல்ரெடி ஹீரோக்கு புல்லட் இறங்கின இடத்துலயே காலை வச்சு மிதிச்சு அவனை ரொம்பவே துன்புறுத்திட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற ஒரு டாக்டர் ஹீரோவோட கழுத்திலேயே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா பயபுள்ள மயக்கம் ஆயிடுறான். அடுத்த சீன்லயே ஹீரோவை ஆபரேஷனுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் டைரக்டர் ஹான் லைவா கேமரா மூலியமா பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட இந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும் போது டாக்டர் 9 hours ஆகும் சொன்னதா அவன் இன்ஃபார்ம் பண்றான். சரிடா எதையும் சொதப்பிடாம பத்திரமா பாத்துக்கோங்க, அண்ணன் ஒரு குளியலை போட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஹான் அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனுங்களும் ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் ரெடி ஆயிடுறானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு லைட்டா சுயநினைவு வரது அங்க இருக்கிற ஒரு டாக்டர் நோட் பண்றாரு. இதுல கடுப்பானவனுங்க அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட புடிச்சு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறானுங்க. என்னடா டோஸை கொடுத்தா இன்னும் பேஷண்ட் மயக்கம் போடவே இல்லை, இன்னும் டோஸை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு. அந்த அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்டும் ஐயா மன்னிச்சிருங்க மறுபடியும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஊசியை எடுத்துட்டு வரும்போது கால் ஸ்லிப் ஆகி உளுந்து அங்க இருக்கிற ஒரு டாக்டரோட கழுத்துலயே போட்டுறான். இதுல அங்க சம பரபரப்பாயிருது. இந்த சத்தம் கேட்டு டைரக்டர் ஹானோட அசிஸ்டன்ட் 2 பேர் உள்ள வரானுங்க. அதுல ஒருத்தரோட கழுத்தை இந்த அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் கனக்கொடூரத்துக்கு அறுத்து கொள்றான். இன்னொருத்தரை மட்டும் உடவா போறான். பாரபட்சமே பார்க்காம ரத்தம் தெறிக்க தெறிக்க கொள்றான். இதனால அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் தலைதறிச்சு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 3 பாடி கார்ட்ஸ் உள்ள வரானுங்க. அதே அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் அந்த மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அந்த 3 பேத்தையும் ரத்தம் சொட்ட சொட்ட கருணையே இல்லாம கொள்றான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்தவன் என்னப்பா நல்லா இருக்கியா, உன் நண்பன் தான் வந்திருக்க அப்படின்னு மாஸ்கை ரிமூவ் பண்ணும் போது தான் தெரியுது வந்திருக்கிறது ஏஜென்ட். சரி தம்பி அண்ணன் உன்னை இங்கிருந்து காப்பாத்தி வெளியே கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு இப்படி பிறந்த மேனியெல்லாம் என் கூட வந்துடாத, இந்த டாக்டர் ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது டோருக்கு வெளியே வந்துட்டு இருக்கிற 2 பேர்த்த சென்ஸ் பண்ணி இங்கிருந்தே போட்டு தள்ளுறான் ஏஜென்ட். சாவகாசமா குளிச்சு முடிச்சுட்டு வர டைரக்டர் ஹானுக்கு இப்பதான் நடந்திருக்கிற விஷயமே தெரியுது. பயபுல கொலை காண்டில் அவன் ஆளுகளோட வந்துட்டு இருக்கான். ஏஜென்ட்டும் வாடா இங்கிருந்து வெளியே போலான்னு கூப்பிட்டா இப்பதான் அப்பா பாசத்துல அப்பா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. உண்மையாலுமே நீதான் என்னோட அப்பனா, எல்லாரும் தனக்கு ஏதாவது நடந்தாலும் பரவாயில்ல தன் குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க, ஆனா நான் செத்தாலும் பரவாயில்ல நீ நல்லா வாழணும்னு நினைச்ச பாத்தியா, கண்டிப்பா உன்னை மாதிரி ஒருத்தன்லாம் எனக்கு அப்பனா இருக்க முடியாது அப்படிங்கிறவர் ரொம்ப உருக்கமா பேசுறான். இதுல அந்த அப்பா கேரக்டர் முடியாத நிலைமையில அவன் கையை பிடிக்கும் போது அவன் கையை தட்டி விட்டுட்டு போயிடுறான் ஹீரோ. இவனுங்க இருக்கிற ரூமுக்கு வெளியவே மொத்த ஆளுகளையும் கூப்பிட்டு கன்னோட வந்து நின்றுட்டு இருக்கான் டைரக்டர் ஹானு. இப்ப எப்படா வெளியே போற அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போதே
ஏஜென்ட் ஹீரோவை கன் பாயிண்ட்ல வெளியே கூப்பிட்டு வரான். ஏன்னா டைரக்டர் ஹான் அவங்க அப்பாவை காப்பாற்றணும்னா ஹீரோ உயிரோடு இருந்தே ஆகணும். அப்ப ஹான் இருந்துட்டு, ஏண்டா நீ தான் என்னை போன்ல மிரட்டி எங்கிட்டே 10 மில்லியன் பணம் கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது இவனும் சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கிறான். ஹானுக்கும் இப்ப வேற வழி இல்ல, ஹீரோவை வச்சுதான் அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியும், அதனால 5 மில்லியன் தரேன் அப்படின்னு வேற பேசும்போது ஏஜென்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறான். வேணா பாதி ஹார்ட்டை தரேன் வச்சுட்டு உங்க அப்பாவை காப்பாத்து அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஹீரோவோட சிஸ்டர் காரி, அதாவது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சுத்திட்டு இருந்தா பாத்தீங்களா, அவ கன்னோட வந்து ஹீரோவை எய்ம் பண்றா. இத கரெக்டான டைம்ல ஏஜென்ட் நோட் பண்ணிடுறான். கரெக்டா இவ ஷூட் பண்ணும்போது ஹீரோவோட தெரிச்சிட்டு போய் உள்ள உழுகுறான் ஏஜென்ட். அங்க இருக்கிற முட்டா பசங்க இந்த ஹானோட அசிஸ்டன்ஸ்க்கு எதுவுமே புரியாம கண்டபடி ஷூட் பண்றானுங்க. ஹானு தான் பயத்துல கத்திட்டு இருக்கான், டே ஷூட் பண்ணாதீங்களா, ஹீரோ எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு. இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க நடந்த ஷூட் அவுட்ல ஏஜென்ட்டோட காலிலேயே ஒரு புல்லட் உரசிட்டு போயிருக்கு, பயபுல ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அந்த சமயத்துல அங்க இருக்கிற மிஷின்ல இருந்து அவங்க அப்பாவோட ஹார்ட் பீட் லோவாகிற மாதிரி சவுண்டு கேக்குது. என்னடான்னு போய் பார்த்தா இவனுங்க பண்ண ஷூட் அவுட்ல அவங்க அப்பா மேல ஒரு புல்லட் பட்டிருக்காட்டு இருக்கு. பைத்தியக்காரங்க ஏஜென்ட்டை ஷூட் பண்றங்கிற பேர்ல அவங்க அப்பாவையே ஷூட் பண்ணிட்டானுங்களாட்டு இருக்கு. இத சிசிடிவி கேமரா வழியில பார்த்த ஒரு அசிஸ்டன்ட்கார ஹான் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறான். அதனால கடுப்புல ஹான் அவன் ஆளுகளோடய அந்த ரூம்குள்ள உள்ள வந்துடுறான். ஏஜென்ட்டுக்கும் வேற வழி இல்ல, ஒரு கண்ணுல ஹீரோவையும் இன்னொரு கண்ணுல அவங்க அப்பாவையும் லாக் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா அவன் உயிர் அவனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஹானும் அந்த 10 மில்லியன் பணத்தை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறான். ஹீரோ பயபுலையும் அவன் அக்கௌண்ட் நம்பரை ஹீரோ கிட்ட அந்த மொபைலை கொடுத்து ஹான் கிட்ட காட்ட சொல்றான். ஹானும் இன்னொருத்தனுக்கு கால் பண்ணி நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு $10 மில்லியன் மாத்துடான்னு சொன்னா முடியாது, இந்த ரைட்ஸே உனக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த சைடு பேசுறான், மொக்க பண்ணிடுறான். கடுப்புல ஹான் அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிடறான். என்ன பண்றதுன்னே தெரியல இவனுக்கு. அதனால இன்னொரு அசிஸ்டன்ட் காரங்கிட்ட இன்னொரு போனை வாங்கி, டே நீயாவது நான் சொல்றதை செய்ய, தயவு செஞ்சு நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு 10 மில்லியன் பணத்தை மாத்தி தொலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவனுங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா ஏஜென்ட்டுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆயிருது, 10 மில்லியன் அமௌண்ட் அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இத பார்த்த உடனே ஏஜென்ட்டோட முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. சரிப்பா நான் கேட்ட காசு எனக்கு வந்துருச்சு, நீ ஹீரோவையும் வச்சுக்கோ உங்க அப்பாவையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். பாவம் ஹீரோக்கு மூஞ்சியே இல்ல. அதனால ஹானோட ஆளுங்க அங்கிருந்து ஹீரோவோட அப்பாவையும் கூட்டு போயிடுறானுங்க. ஹீரோ வேற தரத்தரான்னு இழுத்துட்டு போகும்போது ஏஜென்ட் இருந்துட்டு, டே நண்பா கவலைப்படாத, இன்னைக்கு நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்றான். இதையெல்லாம் கேட்கும் போது ஹானுக்கு சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் ஏஜென்ட்டும் நேக்கா அங்கிருந்து வெளியே போலான்னு பார்த்தா ஹானும் அவன் ஆளுகளும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சுத்தி நின்று கன் பாயிண்ட்ல லாக் பண்றானுங்க. இந்த நிலைமையில கூட ஏஜென்ட் இருந்துட்டு, தம்பி உன்னால என்னை கொல்ல முடியாது, ஏன் தெரியுமா நான் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போது ஹானுக்கே கோவம் வந்துருது. ஏன்டா இத்தனை கன்ல உன்னை லாக் பண்ணிருக்கோம், இப்பவும் கூட உனக்கு வாய் அடங்குதான்னு பாத்தியா அப்படின்னு அவன் ஷூட் பண்ண வரும்போதே அவன் கண்ணை வச்சு அவன் ஆள ஒருத்தனை போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவான் பாருங்க சம்பவம். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒவ்வொருத்தனையும் இறக்கமே இல்லாம கொல்லுவான். இந்த சண்டையில ஹானோட கால்ல ஒரு புல்லட் இறங்கிருது. பயபுள்ளையும் தட்டி தடுமாறி தப்பிச்சா போதும், நீங்க ஒளிஞ்சு தெரிஞ்சாலும் அவனை விடுற மாதிரி இல்ல, கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹான் கையிலயும் ஒரு கன்னு கிடைச்சிருது. ஏஜென்ட்ட போடலான்னு வந்தா அவன் ஹானோட வயிற்றுலயே மறுபடியும் இன்னொரு புல்லட் இறக்கி விட்டுறான். பயபுள்ள ரத்த கலரில கிடக்குறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தனையும் விட்டு வைக்கல, எல்லாத்தோட கதையும் முடிச்சிடறான் ஏஜென்ட். இவ்வளவு சம்பவம் பண்ணிட்டு ரத்த கலரில மரண மாசம் நின்றுட்டு இருக்கான். ஹானும் பாவம் தட்டு தடுமாறி அங்க இருக்கிற ஒரு சோஃபால போய் உட்காந்துருக்கான். வாயிலிருந்து ரத்தம் கொடகொடமா கொட்டுது. நீ சொன்னது கரெக்ட் தான்டா, நான் தான் உனக்கு குறைச்சி எடை போட்டுட்டேன், நீ ஒரு எக்ஸ்பர்ட் தான் அப்படிங்கிற உண்மையை இப்பதான் ஹான் ஒத்துக்கிறான். பாவம் அவனோட வயிற்றுல இருந்து ஏதோ டேப்பை ஓபன் பண்ணி விட்ட மாதிரி பிளட் வந்துட்டு இருக்கு. அப்படியே ஹான் கண்ணை மூடிடுறான். அவன் சாப்டர் க்ளோஸ். நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஹீரோ பேச்சு மூச்சு இல்லாம நின்றுட்டு இருக்கான். சரி ஒரு வழியா சம்பவம் பண்ணியாச்சுன்னு கிளம்பும் போதுதான் ஏஜென்ட்டுக்கு காலில் அடிபட்டதை வலிக்க ஆரம்பிக்குது. ஐயையோ இதை வேற மறந்துட்டேனே, கொஞ்சம் வெளியே கூட்டு போற ஹெல்ப் பண்ணுமான்னு ஹீரோ கிட்டே ஹெல்ப் கேட்கறான். இவனை வெளியே கூட்டு போறதுக்கு முன்னாடி கூட ஹீரோ மறுபடியும் ஹானதான் திரும்பி பார்க்கறான். அப்ப ஏஜென்ட் இருந்துட்டு, கவலைப்படாத நீ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இதுக்கு மேல இவனுக்குனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிடுறான். இவனுங்க தட்டி தடுமாறி நடக்க முடியாம நடந்து வரும்போது ஏஜென்ட் அதே இடத்துல நிக்க வச்சிடறான். என்னடான்னு பார்த்தா, ஏமா உன்னோட ஷேடோ தெரியுது கொஞ்சம் வெளியேவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சிஸ்டர்காரி கன்னோட வெளியே வந்து நிக்கிறா. அப்போ கூட இந்த ஏஜென்ட்கார அவகிட்ட, இங்க பாத்தியா நீ ஷூட் பண்ணதுல என் தொடையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான்.
சரி ஓகே, நடந்து போச்சு, இதுக்கு மேல என் வழியில குறுக்க வந்துடாத, உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது அந்த சிஸ்டர்காரி இருந்துட்டு ஒழுங்கு மரியாதை இவனை இங்க விட்டுட்டு போ, அப்பதான் நான் உன்னை மன்னிச்சு விடுவேன் அப்படின்னு டைலாக் பேசிட்டு இருக்கா. அட அரமெண்டல் பைத்தியமே, உங்க அப்பா தான் செத்து போயிட்டாருல, அந்த சொத்தெல்லாம் இனிமேல் உனக்கு தான், வச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ண அப்படி கிளாப் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கா நம்ம ஏஜென்ட். சரி ரொம்ப நேரம் இங்க தனியா இருக்காத, பணம் கிடைக்க போது அம்மா கூட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு இவன் சொல்லும் போது அவ அதை ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. என்னதான் இருந்தாலும் இவனும் எங்க அப்பாவுக்கு பிறந்தவன் தானே, நாளைக்கு வந்து பிளாக்மெயில் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம், அதனால இவனை கண்டிப்பா நான் உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு ஏதோ வில்லி மாதிரி டைலாக் பேசிட்டு இருக்கா. இதை கேட்கிற ஹீரோக்கே கோவம் வந்துடுது. சொல்ல போனா படத்துல ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு இப்பதான் கோவமே வருது. பயபுல ஏஜென்ட தள்ளி விட்டுட்டு வந்து விடுவான் பாருங்க ஒரு அப்பு, கதி கலங்கி போயிடுறா. சின்ன பிள்ளையாச்சே, நானும் அடிக்க கூடாதுன்னு பார்த்தா என்னையவே போட்டு தள்ள பாக்குறியா அப்படின்னு இவன் சொல்லும் போது அந்த சிஸ்டர் காரி இருந்துட்டு, டேய் நான் உன்னை நம்ப மாட்டேன், இப்ப பிளாக்மெயில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி பண்ற சான்சஸ் நிறைய இருக்கு, நான் ஒரு நாயன் கூட நம்புவேன், மனுஷங்க நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட்ட பார்த்து நான் உன்னை ஹையர் பண்றேன், உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணா நான் தரேன், எங்க அண்ணன் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்றா. ஏஜென்ட் பழக்க தோசத்துல அமௌண்ட் டபுள் ஆகுமே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட மூஞ்சியை பாத்துறான். ஐயோ நான் என்ன கருமத்தை பேசுறேன், என் வாய் என் கண்ட்ரோல்லயே இல்லையே, ஏன் உங்க குடும்பத்துல யாருக்குமே வேற பொழப்பு மயிரே கிடையாதா, எவனையாவது போட்டு தள்ளுறதுதான் உங்க குடும்ப குறிக்கோளா வச்சிருக்கீங்களா, அது உன்னை சொல்லி தப்பில்லமா, உன் உடம்புல ரத்தம் சொல்லி ஒரு சாக்கடை ஓடுதுல அது பண்ற வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நல்ல வேலைடா இந்த ரத்தம் உன் உடம்புல ஓடல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட மூஞ்சியே மாறுது. ஒரு நிமிஷம், என்னடா புதுசா பாக்குற மாதிரி பாக்குற, ஆல்ரெடி நான் கூட நிறைய டைம் சொல்லியிருக்கேனே இந்த குடும்பத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி ஏஜென்ட் சொல்றான். இதை கேட்கிற ரெண்டு பேத்துக்குமே ஷாக் ஆகுது. ஹீரோ கூட இந்த ஏஜென்ட் இதை கேஷுவலா தான் பேசிட்டு இருக்கான்னு இத்தனை நாள் சீரியஸாவே எடுத்துக்காம இருந்தான். அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த யூன் லேடி ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜென்ட தான் ஹையர் பண்ணிருக்கான் ஹீரோவை கண்டுபிடிச்சு தர சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஏஜென்ட் அந்த ஆர்பனேஜ் இன்சார்ஜை மீட் பண்ணி ஒரு டீல் போட்டிருக்கான். ஏன்னா அந்த ஆர்பனேஜ்ல ஃபண்ட் இல்லாம க்ளோஸ் பண்ற ரேஞ்சுக்கு இருந்தனால எனக்கு மென்டலாவும் பிசிக்கலாவும் ஸ்ட்ராங்கான ஒருத்தன் வேணும், அவனை கண்டுபிடிச்சு கூட இந்த ஆர்பனேஜை காப்பாத்தி தரது எம் பொறுப்பு அப்படின்னு சொல்லி டீல் போட்டிருக்கான். ஆனா நீ கவலைப்படாத, அந்த பையனுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொன்னதை நம்பிதான் ஆர்பனேஜ் இன்சார்ஜ் ஹீரோவை கோத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவன் வேற அவங்க அப்பாவை தேடிட்டு இருந்திருக்கான், ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கு. அதனாலதான் ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலயுமே ஹீரோ அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா அடிக்கடி இவனுக்கு நிக்காம கண்டமேனிக்கு இருமல் வந்திருக்கு. அது சம்பந்தமா ஒரு டாக்டரையும் போய் பார்த்திருக்கான், அவர் ஒரு மாத்திரை கொடுத்திருக்காரு, அதை தான் ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு காட்டல. ஆக்சுவலா ஹீரோவை இந்த யூன் ஆக்சிடென்ட் பண்ணும் போதும் ஏஜென்ட் அங்கதான் இருந்திருக்கான், எல்லாமே இவனோட பிளான் தான். அந்த ஆக்சிடென்ட்டை யூஸ் பண்ணி தான் ஹீரோவை ஃபுல்லா டெஸ்ட் எடுத்து இவர் பையனான்னு செக் பண்றதுக்காக அந்த டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த இடத்துலயும் நம்ம ஏஜென்ட்காரன் தான் பணம் கொடுத்து ரிப்போர்ட்டா மாத்தி இருக்கான். இந்த விஷயத்தை இவன் சொல்லி முடிக்கும் போதே ஹீரோவோட மூஞ்சிய பாக்கணுமே. எங்க ஊர்ல நான் பாக்ஸிங் ரிங்ல அடி வாங்கினாலும் கூட 2 நாள்ல ரெடி ஆயிருவேன், இங்க வந்ததுல இருந்து ரத்த கலரியாவே சுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற கோவத்துல ஏஜென்ட்ட புடிச்சு அடிக்க போயிடுறான். அப்ப ஏஜென்ட் இருந்துட்டு கவலைப்படாதடா, 10 மில்லியன் பணம் வந்திருக்கு, உங்க அம்மாவோட சர்ஜரியை நல்லபடியா முடிச்சிடலாம், இந்த மாதிரி ஒருத்தன் உனக்கு அப்பனா இல்லாம இருந்தானே சந்தோஷப்படு அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஹீரோனால ஏத்துக்கவே முடியல. என் நிலைமையெல்லாம் உனக்கு புரியாதுடா அப்படின்னு கத்தும் போது ஏஜென்ட் இருந்துட்டு என்னை விட யாருனாலும் உன்னை புரிஞ்சுக்க முடியாது, நானும் உன்னை மாதிரி கோபினோ தான், அதாவது கொரியன் பாதி பிலிப்பைன்ஸ் பாதி கலந்து பிறந்தவன் தான் நானும் அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோக்கே ஏஜென்ட் புரிய ஆரம்பிக்குது. பேசிட்டு இருக்கும் போது எப்பவும் போல ஏஜென்ட்டுக்கு கண்டமேனு இருமல் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவே அவனை பாவமா பாக்குற அளவுக்கு இருமிட்டு இருக்கான். இதுல அங்க இருக்கிற சிஸ்டர் காரிதான் நடந்த கதையெல்லாம் கேட்டு என்ன பேசுறதுனே தெரியாம முழிச்சிட்டு கிடக்குறா. ஒரு வழியா 2 பேர் அங்கிருந்து வெளியே வந்துடுறானுங்க. எப்பவும் போல ஏஜென்ட் கார்ல எல்லாம் புல்லட் போட்டாங்களேன்னு புலம்புன்னு புலம்பிட்டு ஹீரோ தான் வண்டியை டிரைவ் பண்ண சொல்றான், பிளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் சீன்லயே பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஏஜென்ட்டுக்காரன் சொன்ன மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டானாட்டு இருக்கு. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாக்கும் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சதுங்கிற நிம்மதியோடு இருக்கான். அப்ப கரெக்டா ஏஜென்ட் அங்க வந்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் போது ஏஜென்ட் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, ஏன்பா நீ இன்னும் உங்க அப்பாவை தேடிட்டு இருக்கியா, ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லு, நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே எந்த லட்சணத்துல இவன் கண்டுபிடிப்பா, எந்த லட்சணத்துல இவன் சம்பவம் பண்ணுவாங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால இவன் எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறான். பேசிட்டு இருக்கும் போது எப்பவும் போல ஏஜென்ட்டுக்கு சரம் மாதிரியா இருமல் வர ஆரம்பிக்குது. டே நான் ஒரு டாக்டரை போய் பார்த்தேன், இந்த மாத்திரையை கொடுத்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, வேற ஏதாவது டாக்டரை பார்க்கணுமாட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட அவன் புலம்புறான். சரி ஓகே, மறுபடியும் கொரியா போறக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்குதான் வந்தேன்,
டைம் கிடைச்சா கொரியாக்குவா மீட் பண்ணலாம் ஹேண்ட் ஷேக் பண்ண கை கொடுத்தா ஹீரோ ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டேங்கிறான். உங்க எல்லாம் கை கொடுக்க முடியாது, நீ என் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. பாவ ஏஜென்ட் வேற பின்னாடி கெஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். டே நான் ரொம்ப பிஸியான ஆள்றான், அதுலயும் எக்ஸ்பெர்ட் வேற, ப்ராஜெக்ட்லாம் கையில எடுத்துட்டேன்னா எனக்கு கையிலேயே பிடிக்க முடியாது, கடைசியா என் கையை வேணா டச் பண்ணி பார்த்துக்கோடான்னு பின்னாடியே கெஞ்சறான். அப்பவும் ஹீரோ மதிக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ஏஜென்ட்டும் இன்னொரு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கறான் அந்த இருமலுக்காக. அவரும் எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்துட்டு டே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப ஹெல்த்தியா இருக்க அப்படின்னு சொல்லும் போது நான் இத்தனை வருஷமா இந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு காட்டுறான். அதுக்கு அந்த டாக்டர் இருந்துட்டு அது ஒரு விட்டமின் டேப்லெட் தான்டா, வேற ஒன்னும் கிடையாது, உன்னை ஏதோ ஒரு டாக்டர் நல்லா மாக்காம் போட்டு ஏமாத்தி இருக்கான், இனிமேலாவது ப்ராப்பரா லைசன்ஸ் இல்லாத எந்த இல்லீகல் கிளினிக்கும் போய் டேப்லெட் வாங்கி சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஏஜென்ட்டுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிருது. அப்பாடா ஒரு வழியா ஹெல்த்தியா இருக்காண்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கான். இந்த இடத்துல இந்த படத்தை மரண மாசம் கம்ப்ளீட் பண்றானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமாவோட மீட் பண்ணலாம். நன்றி.